கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதரனை சகோதரியே, இந்த அருமையான வேளையிலே இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நமக்கு நன்றி. இந்த நாளில் கேட்கப்படுகின்ற வார்த்தைகள் ஆண்டவரே, உடைய சத்திய வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள், உண்மையுள்ள வார்த்தைகள், இதை கேட்க எங்கள் செவிகள் திறக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரில் ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கின்றேன். நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயானா, நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயானா, நம்பி வந்தேனே. ஆமாண்டவரே, இப்படி வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட என் கர்த்தர் நீ பேச வேண்டுமா செபிக்கின்றேன். அடியனை கர்த்தர் நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உடைய வார்த்தை மட்டும் வெளிவரட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தர்மமான வேளையிலே செய்தியின் தலைப்பாக உயிர் தெழுந்த இயேசுவிடமிருந்து நமக்கு வருகின்ற நற்செய்தி என்ன? உயிர் தெழுந்த இயேசுவிடமிருந்து வருகின்ற நற்செய்தி என்ன? வேதத்தில் வாசிக்கின்றோம். நற்செய்தி என்றால் இது நல்ல செய்தி, நல்ல நூல் என்று சொல்லி வாசிக்கின்றோம். இயேசுவினுடைய வரலாற்றையும் அவருடைய வழங்கின போதனைகளை எல்லாம் உள்ளடக்கிய நூல் தான் இந்த நற்செய்தி நூல், இந்த காஸ்பல் என்று சொல்லுவார் இல்லையா? வேதத்தில் பாருங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 அதிகாரங்களிலுமே பார்த்தீங்கன்னா கிபி 65 110க்கு உள்ளாக எழுதப்பட்டது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். அதற்குள்ளாக எழுதப்பட்டது என்று சொல்லி. ஆனால் இந்த சத்திய வேதத்தை பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபைகள், லூதரன் திருச்சபை, சிஎஸ்ஐ திருச்சபை, மரபுவாழ திருச்சபை, அதாவது ஆர்த்தடாக்ஸ், இந்த எல்லா திருச்சபைகளுமே, கிறிஸ்துவ திருச்சபைகள் இந்த 4 போதனைகளின் திருமறையும் சார்ந்தவையாக உள்ளது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். அப்போ இந்த உயிர் தெழுந்த இயேசுவிடத்திலிருந்து நமக்கு வருகின்ற முதல் நற்செய்தி என்ன? பயத்திலே பீரிட்டு இருப்பவர்களுக்கு வருகின்ற செய்தி. யோவான் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம், வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையிலே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு. மகிமையிலே நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திரங்களும் விசேஷித்தமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கிறது என்று சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. அழிவுள்ளதாய் அது விதைக்கப்பட்டாலும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். எனவே கனவீனம் உள்ளதாய் இது விதைக்கப்படும், கனம் உள்ளதாய் இது எழுப்பப்படும். கனம் உள்ளதாக இது எழுந்திருக்கும் என்று சொல்லி வாசிக்கின்றோம். பலவீனம் உள்ளதாய் இது விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கப்படும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்படி என்றால் ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. நீங்கள் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது 20-21 சத்திய வேதம் சொல்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து என்ன வருகிறதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்த வசனத்தை 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையின் செயலின்படியே நம்முடைய
அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்படுத்துவார். நம்முடைய அற்பமான சரீரத்தை என்ன செய்கிறார்? தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் என்ன செய்கின்றாராம்? மாற்றுகின்றவராய் இருக்கின்றார். ஆதாம் 130 வயதான போது தன்னுடைய விருப்பத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அப்போ தேவன் அவர்களை முன் அறிந்து அவர்களை என்ன செய்கின்றார்? தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் மனிதனை மனிதனை படைப்பது எப்படி படைத்தார்? தன்னுடைய சாயலாக படைத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். மண்ணானது எப்படிப்பட்டதோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மேலும் மண்ணானவருடைய சாயலுக்கு அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை நாம் என்ன செய்கிறோம்? அணிந்து கொள்வோம். வானவருடைய சாயலம் நாம் அணிந்து கொள்வோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 3:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேயானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரம காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுவேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அப்படினால் நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்ன செய்வேன்? பின்பு நான் இருக்கிற இடத்துக்கு நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து சொன்னேன், உங்களை என்னிடத்துக்கு சேர்த்துக் கொள்வேன். ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? பயப்படாமல் இருங்கள். அல்லேலூயா. அவர் வருகையின் போது நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கின்றார். இன்றைக்கு உலகத்தில் இந்த பயம் என்ற ஆவிதான் எல்லாரையும் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு விசுவாசி தேவன் மீது பற்றுதலாய் இருப்பான் என்றால் பயத்தின் ஆவி அவனுக்கு இருக்காது. ஆண்டவர் சொல்லுகின்றால், நான் வந்து உங்களுக்கு என்ன செய்ய, நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நான் வந்து திரும்பமாக உங்களை அந்த ஸ்தலத்துக்கு அழைத்துக் கொண்டு போகும் வரை நீங்கள் பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உலகில் இருக்கிற அலைகளை விட, உலகில் இருக்கிற அலைகளை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவிடமிருந்து வருகின்ற நமக்கு நற்செய்தி என்ன? பயத்திலே பீரிட்டிப்பவர்களுக்கு வருகின்ற செய்தி. இரண்டாவது, கடின உழைப்புகளை நான் உழைத்திருக்கின்றேன், இந்த கடின உழைப்பிற்கு பலனில்லை என்று சொல்லி பயந்து இருக்கிறவர்களுக்கு பலனில்லை என்று நினைப்பவர்களுக்கு வருகின்ற நற்செய்தி. யோவான் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசிங்கள். அந்த 21ஆம் அதிகாரத்திலே இருந்து வசனம் 5லிருந்து 12 நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். என் சத்திய வேதம் சொல்லுகிறது, யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், என்னை தேடி இயேசு வந்தார், என்னை தேடி இயேசு வந்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். எதற்காக அவர் வந்தார்? எதற்காக என்னை தேடி வந்தார்? நாம் கேள்வி கேட்கலாமலா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. நாம் கனி கொடுப்பது மட்டுமல்ல, அந்த கனியிலே நீங்கள் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நாம் இயேசுவின் வேதம் சொல்லுகிறது, யோவான் 14ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 14ஆம் வசனத்தை நீங்கள்
நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை கொடுப்பேன், நான் தருவேன் என்று சொல்லி, அல்லேலூயா, பிதா நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம் இல்லையா? இந்த நோக்கத்துக்காகத்தான், இந்த நோக்கங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது மட்டுமல்ல, மனம் திரும்புதல், அதற்கேற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவனுக்கு அதை நாம் கொடுக்கும்படியாக கிறிஸ்துவின் சரீரத்திலே நியாய பிரமாணத்தின் மீது நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. மரித்தவர்கள் ஆணையர்கள், நாம் அதை மறக்க கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், 2 கொரிந்தியர் 9:10 நாம் வாசிக்கும் பொழுது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களை விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதி விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கனி உள்ளவர்களாய் இருப்போம், ஒரு காலம் இடரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். கனி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நீங்கள் இடரக்கூடாது என்று சொல்லி. நீங்கள் யோவான் 15:5 வாசியுங்கள். வேதம் என்ன சொல்லப்படுகிறது? வேதத்தில் வாசிக்கும் போது சத்திய வசனம் நமக்கு அழகாக போதிக்கப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அதனுடைய 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் தான் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி சத்திய வேதம் தெளிவாக சொல்லப்படுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. வீண் புகழ்ச்சிகளை நாம் விரும்பக்கூடாது. விரும்பாமல் ஒருவரை ஒருவர் நாம் கோபப்படுத்தாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது, அது மட்டுமல்ல, ஒருவர் ஒருவர் மீது நாம் பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் நம்மை பெருமை பாராட்டுகிறோம், நான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் என்று சொல்லி. தகுதி, நான் ஒன்றுக்கும் உதவாதவன் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், நீர் என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகையால் தான் பவுல் எழுதுகிறார், ரோமர் 6வது அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தெளிவாக நமக்கு சொல்லப்படுகின்றது. ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு, தேவனுக்கு அடிமையாக இருந்ததனால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். தேவனுக்கு நீங்க அடிமையாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற பலன் முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு நித்திய பலன் கிடைக்கிறது. முடிவு எப்படி இருக்குமா? நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். அல்லேலூயா. முடிவானது நித்திய ஜீவனாய் இருக்கிறது சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். கடின உழைப்புக்கு நிச்சயமாக நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. கடின உழைப்புக்கு நிச்சயமாக நமக்கு பலன் உண்டு. என்னை தேடி இயேசு வந்தார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களையும் நிலைத்து இருந்தால் தான். அப்படின்றால் தேவனுடைய வசனம் நம்முடைய உள்ளத்திலே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை பேரால் சொல்ல முடியும், என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி? ஹல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனோ புனிதனுமார் அவர் திரு முன்பு வாழ. பரிசுத்தனோ புனிதனுமார் அவர் திரு முன் வாழ. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். நம்மை தேடி இயேசு வந்தார், நம்மை வாழ்க்கை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார்.
உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலம் நமக்கு வருகின்ற நற்செய்தி பயத்திலே பீரிட்டு இருப்பவர்களுக்கு வருகின்ற நற்செய்தி. இரண்டாவது, நான் கடினப்பட்டு உழைத்திருக்கின்றேனே, இந்த உழைப்புக்கு எனக்கு பலன் கிடைக்கவில்லையே என்று நினைப்பவர்களுக்கு வருகின்ற நற்செய்தி. மூன்றாவது, கர்த்தர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு வருகின்ற நற்செய்தி. ஹல்லேலூயா. யோவான் 21வது அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என் சத்திய வேதம் தெளிவாக சொல்லப்படுகின்றது. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானிலும் குமாரனாகிய சீமோன், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் பார்த்து என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஹல்லேலூயா. என்னிடத்தில் அன்பாய் இருக்கின்றாயா? 3 முறை மறுதலித்த பேதுருவை கர்த்தர் 3 முறை என்னை நேசிக்கின்றாயா நேசிக்கின்றாயா என்று கேட்டார். ஒவ்வொரு முறையும் அவன் கேட்கும் பொழுது என்ன சொல்கிறான்? அவர் கேட்கும் போது ஒருவேளை அவர் காயப்பட்ட அந்த தலைகளையும் நொறுக்கப்பட்ட அவருடைய சரீரத்தையும் பார்க்கும்போது தன்னை அவர் திரும்பி பார்த்த கண்களையும் பேதுரு நோக்கி பார்த்திருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 22ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது லூக்கா 22 அதனுடைய 61வது வசனத்தை நான் வாசிக்கும் போது வேதம் சொல்லப்படுகின்றது. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அப்பொழுது கர்த்தர் திரும்பி என்ன செய்கிறார்? பேதுருவை நோக்கி பார்த்து, சேவல் கூவுவதற்கு முன்பே சேவல் கூவுவதற்கு முன்பே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. நம்மை பார்த்து கேட்கின்றார், என்னை நீ நேசிக்கின்றாயா? என் அன்பு மகனே, மகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, ஆண்டவர் கேட்கின்றார், என்னை நீ நேசிக்கின்றாயா? ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா? அவருடைய காயங்களை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கின்றேன், நீ எனக்காக அடிக்கப்பட்டி, எனக்காக நொறுக்கப்பட்டி, எனக்காக ரத்தம் சிந்தினி, எனக்காக நீ குத்தப்பட்டி, அவமானப்பட்டி, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். பேதுரு பார்த்து 3 முறை கூறிய பொழுது நம்மை பார்த்து ஆண்டவர் அதே கேட்கின்றார், என்னை நேசிக்கின்றாயா? என் ஊழியத்தை நீ செய்வாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கின்றார். இன்றைக்கு நாம் செய்வதெல்லாம் நம்முடைய தேவைகளுக்காக, எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இதை வாங்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று கவலைகளை பட்டியலை போட்டு மாதம் மாதம் ஆண்டவருக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். எத்தனை பேர் ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம் யாருக்கு இருக்கிறது? ஹல்லேலூயா. அவர் அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகின்றார். என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நமக்கு பிறந்தது முதல் இந்நாள் வரை இத்தனை வயதாகி இருக்கிறது இல்லையா? இத்தனை வருடங்கள் நம்மை கண்ணினிமை போல பாதுகாத்து வந்த தேவன் இந்த கொரோனா பீரியட்லே 1 வருட காலமாக ஆகிவிட்டது இல்லையா? நம்மை சார்ந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், அநேகருடைய தகப்பன் தாய்மார்கள், அநேக போதகர்மார்களை கூட இன்று நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் கர்த்தரோ உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கி நம்மை பாதுகாத்து வருகிற தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்கின்றார், என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லி. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 3:16 வாசிக்கும் போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை நேசிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவரை நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி யோவான் 15:11 வாசிக்கின்றோம். வேதம் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் அவர் மீது அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அவரை நேசிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். 1 பேதுரு 4:8 வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. உங்களுடைய காரியங்களை அன்போடு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படி நினைக்க வேண்டும் என்றால் அவரை நாம் நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 16:14 வாசிக்கின்றோம். அவர் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை நேசிக்கிறவர்கள் தான் அந்த கற்பனைகளை கைக்கொள்ள முடியும். அவரை நேசித்தால் தான் கற்பனை கைக்கொள்வதற்கான ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:15 தெளிவாக வாசிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் அவரை நாம் நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும்.
கலாத்தியர் 3:14 வாசிக்கின்றோம். ஹalleluya. பகை விரோதங்கள் எழும்பாமல் இருக்க வேண்டும் என்றால் அவரை நேசிக்கிறவர்களால் மாற வேண்டும். நீதிமொழிகள் 11 வாசிக்கின்றோம். ஹalleluya. அவர் கிருபை என்றுமே நமக்கு நிலைத்திருக்க வேண்டும். அவர் கிருபையை நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்றால் அவரை நேசிக்கிறவர்களாய் நீங்கள் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 16:34 வாசிக்கின்றோம். அவர் உன் பேரிலே கம்பீரமாய் களி கூற வேண்டும் என்றால் அவரை என்ன செய்ய வேண்டும்? நேசிக்கிறவர்களை மாற வேண்டும். அப்படி நேசிக்கிறவர்களை மாற வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது. செப்பனியா 3:17 வாசிக்கின்றோம். வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹalleluya. சாந்த குணம் எனக்கு வேண்டும், நான் தாழ்மை அடைய வேண்டும் என்றால் அவரை நேசிக்கிறவர்களை மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:2 வாசிக்கின்றோம். ஹalleluya. தேவன் மீது தேவன் மீது அன்பு வைத்து அவருடைய அன்பு நமக்கு பெரிதாய் காணப்பட வேண்டும் என்றால் அவரை நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சத்திய வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கப்படுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்கும் பொழுது வேதம் அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஹalleluya. நாம் அவரை நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவர் நம் மீது அன்பு வைக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். ஹalleluya. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கேற்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கேற்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவானே என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவானே என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையோ மகத்துவமோ உமக்கு தானே என்றென்றைக்கோ மாட்சிமையோ மகத்துவமோ உமக்கு தானே என்றென்றைக்கோ வல்லமையோ மகிமையோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட என் அன்பு தேவச்சனம் என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வருகின்ற நற்செய்தி என்ன? முதலாவது பயத்திலே பீரிட்டு இருப்பவர்களுக்கு வருகின்ற
நற்செய்தி. இரண்டாவது, நான் அவ்வளவு கடினப்பட்டு உழைத்துமே எனக்கு பலனில்லை என்று சொல்பவர்களுக்கு வருகின்ற நற்செய்தி. மூன்றாவது, அவர் மீது அன்பு கூறுவர்களுக்கு வருகின்ற நற்செய்தி. கடைசியாக அவ்விசுவாசிகளுக்கு வருகின்ற நற்செய்தி. மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என் சத்திய வேதம் சொல்லுகிறது, பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, உன்னுடைய கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிருந்து என்றார். விசுவாசியாயிரு என்று சொன்னார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகின்ற அலையை போல இருக்கின்றான் என்று சொல்லி சத்திய வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அல்லேலூயா. தோமாவின் விசுவாசத்தை போக்குவதற்கு அவர் என்ன செய்கின்றார்? சீஷர்கள் மத்தியிலே நடுவிலே அவர் என்ன செய்தாராம்? சீஷர்களுக்கு காட்சி அளித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படி அவர் தோமாக்காக காட்சி அளித்தார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யோசித்து பாருங்கள், எவ்வளவாய் தோமாவை அவர் நேசித்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, உங்களையும் என்னையும் நேசிக்கின்ற தேவன். அவர் எவ்வளவா தோமாவை நேசித்திருப்பார் யோசித்து பாருங்கள். இந்த தோமா தான் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு பயணம் செய்து சீனாவிலிருந்து நற்செய்தி பணியை செய்துவிட்டு இறுதியிலே சென்னைக்கு சென்று சென்னையிலே ரத்த சாட்சியாக மரித்தார் என்று சொல்லி என்ன சொல்கிறது? நமக்கு வேதம் அழகாக பாரம்பரியத்தில் சொல்லப்படுகிறது இல்லையா? அழகாக சொல்லப்படுறது சரித்திர நூல்களிலே எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய கல்லறை இருக்கிறது. ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தை எடுங்கள். வேதம் சொல்லுகிறது, வாசிங்கள். 5லிருந்து 10 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இதயத்தோடு கர்த்தரை நம்பிக்கையாய் இருந்து, உன் முழு இதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து, உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள். உன்னுடைய வழிகள் எல்லாம் அவர் என்ன செய்? நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் பாதையை செம்மைப்படுத்துவார். அப்பொழுது அவர் உன்னுடைய பாதையை செம்மைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. உன்னை ஞானி என்று எண்ணாதே. இன்றைக்கு மனிதர்கள் அநேகர் நம்ம என்ன செய்கின்றோம்? ஞானி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நான் பெரிய என்ன செய்து அறிவாளி, என்னால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படி எண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவிற்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனமாகும். அடுத்த வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் எல்லா பலனாலும் கர்த்தரை முதலாவது கனம் பண்ணு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகள் திராட்சை ரசம் உன் ஆலயங்களில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். அல்லேலூயா. எல்லா முதல் பலனும் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சத்திய வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவையெல்லாம் கொடுக்கப்படும்? என் அன்பு தேவஜனமே, நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்த என் கர்த்தர் ஆதாமை உருவாவதற்கு முன்பதாகவே என்னென்ன தேவைகள் என்பதை உருவாக்கிய பின்னர்தான் மனிதனை உருவாக்கினார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களை ஞானி என்று எண்ணாதீர்கள். வேதத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. அப்போ கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. தீமை விட்டு விலகு. அவன் ஞானி என்று எண்ணுகிற என்ன பண்ணுவான்? அவன் தீமை செய்து நான் ஞானி என்று நினைப்பான். இல்ல, ஞானி என்று எண்ணாமல் இருக்க வேண்டும். நீ உனக்குள்ள இருக்கிற தீமையான காரியங்களை விட்டு நீ விலகு. ஆண்டவரை பற்றி வாழு. அது மட்டுமல்ல, உன் நாபிக்கு ஆரோக்கியம், உன் எலும்புக்கு அது மூலம். நாபி என்றால் என்ன என்று பார்ப்போம் என்றால், நாபி என்பது ஒரு தாயின் வயிற்றில் இருக்கிற தொப்புள் கொடியை தான் நாபி என்று சொல்லுவார்கள். ஒரு தாயின்
தொப்புள் கொடியிலிருந்து ஒரு குழந்தைக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் எப்படி போகிறதோ அது போல கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உண்டான எல்லா நன்மைகளுக்கும் கர்த்தரோட பிள்ளைகள் அடையும்படிக்கான தேவையான வழிதான் இந்த நாவி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என்னுடைய வார்த்தைகளை கவனியுங்கள், என் வசனத்துக்கு செவியை சாயுங்கள் என்று சொல்லி, வசனத்துக்கு செவியை சாயுங்கள். அந்த செவியை சாய்ப்பதுமல்ல, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது எப்படி இருக்குதா? ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. அவர்களுக்கு ஜீவனை மட்டுமல்ல, அது சரீரத்துக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மத்தேயு 21:21 வாசித்து பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் என்ன செய்வீர்கள்? செய்ததும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் பேதுருவை பாருங்கள். கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது, எல்லாரும் பயணப்பட்டு போகிறார்கள். இந்த கொந்தளிப்பு ஏற்பட்டு போன உடனே இவர்கள் பயப்படுகிற, ஐயோ கடல் மூழ்கி விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கும் போது எதை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் செய்ய அந்த கொந்தளிப்பு கடலை பயணப்படும் போது ஆண்டவர் செய்ய எதிரிலே நடந்து கொண்டு வருகின்றார். தரை மீது நடப்பது போல நடந்து வருகின்றார். இதை பார்த்து பேதுரு செய்கின்றார். ஆண்டவரை நானும் வரேன் விசுவாசத்தோடு நடந்து போகின்றார். இவனும் தண்ணீரிலே தரையில் நடப்பது போல நடக்கின்றார். திடீரென்று தண்ணீரை பார்க்கின்றார், கீழே உள்ளே முழுகி விடுகின்றார். ஆண்டவர் கரங்களை பிடித்து தூக்கி விடுகின்றார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய பார்வையானது உலகத்தை நோக்கி இருக்கும் என்றால் நாமும் அப்படித்தான் கீழே விழுந்து விடுவோம். என் ஆண்டவரை நோக்கி எப்போதும் நம்முடைய கண்கள் இருக்கும் என்றால் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். ஆகையால் ஏசாயா 43 வாசிக்கின்றோம், நீங்கள் தண்ணீரை கடந்து போனாலும் அது உங்கள் மேல் புரளுவதில்லை. நீங்கள் அக்கினியிலே நடந்தாலும் நீங்கள் வேகாமல் இருப்பீர்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல. காரணம் என்ன? அவர்களுடைய விசுவாசம். சிங்க கபிலே போட்ட தானியேல் எப்படி உயிரோடு வந்தான்? அவனுடைய விசுவாசம். கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருந்த இந்த யோனாவை மீன் வயிற்றுள்ளே மூழ்கி இருந்த யோனாவை எப்படி ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார்? விசுவாசம் அற்றவனாய் இருந்தவன் அவனிடத்தில் விசுவாசம் காணப்பட்டு ஆண்டவரை நோக்கி கதறினார். மீனுக்கு கட்டளை கொடுத்து தண்ணீர்கள் இருந்து வெளியே வந்து வெளியே கக்க வைத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவிடத்தில் வருகின்ற நற்செய்தி என்ன? பயப்படுகிறவர்களுக்கு, பயத்திலே பீறிட்டு இருப்பவர்கள் வருகின்ற நற்செய்தி. இரண்டாவது, நான் கடின உழைப்புகளை உழைத்தும் எனக்கு பலனில்லை என்று சொல்பவர்களுக்கு நற்செய்தி. மூன்றாவது, அவர் மீது அன்பு வைக்கிறவர்களுக்கு நற்செய்தி. நான்காவதான செய்தி என்ன? அவிசுவாசியாய் இருக்கிறவர்களுக்கு வருகின்ற நற்செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உயிர்த்தெழுந்த இயேசுவிடம் இருந்து எனக்கு வந்த நற்செய்தி பயத்திலே பீடிட்டு இருப்பவர்களுக்கு வருகின்ற நற்செய்தி. நான் கடினப்பட்டு உழைத்தும் எனக்கு பலனில்லையே என்று சொல்கிறவர்களுக்கு வருகின்ற நற்செய்தி. தேவன் மீது யார் அன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு வருகின்ற நற்செய்தி. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்று சொல்லுவதற்கு ஆண்டவர் அவிசுவாசிகளுக்கு அனுப்புகின்ற நற்செய்தி. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலந்தாதே திகையாதே விசுவாசியே, கலந்தாதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அல்லேலூயா. உன் தந்தையும் தாயும் உன்னை வெறுத்துட்டாலும் சரி, உற்றார் உறவினர் உன்னை பகத்திட்டாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி. என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்புக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயத்திலிருந்து விடுதலையாக்குவார். உங்களுக்கு பலனில்லையே என்று உழைத்திருக்கின்ற உங்களுக்கு பலனை கொடுப்பார். அன்பில்லாமல் தெரிந்து வாழ்கின்றேன் என்பவர்களுக்கு நீ அவர் மீது அன்பு வை. இயேசுவின் மீது அன்பு வைக்கும் போது கர்த்தர் உனக்கு அன்பை காட்டுவார். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது நடக்குமா, நடக்காதா, கிடைக்குமா, கிடைக்காதா, நான் பெற்றுக்கொள்வேனா, பெற்றுக்கொள்ள மாட்டேனே என்ற சந்தேகத்தோடு இருக்காது, விசுவாசத்தோடு இரு. உன்னிடத்தில் இருக்கின்ற அவிசுவாசத்தை கர்த்தர் போக்குவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தர் வல்லமையா இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீ அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்து காத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.